100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? அதாவது எதிர்காலத்தை தெரிந்து கொண்டால் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். அந்த வகையில் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வது அப்படின்றது மிக மிக கடுமையான ஒன்றினே சொல்லலாம். தெரிந்து கொள்ள முடியாதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது, பண வருவாய் எல்லாம் சிறப்பாக இருக்குமா, கடன் பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி துல்லியமாக பார்க்கலாம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு பண வரவு அப்படின்றது நிச்சயம் எதிர்காலத்தில் எதிர்பார்த்தபடி இருக்கும். சுப காரியங்கள் எல்லாம் நிச்சயம் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கமானவர்களுடன் பேசி நிச்சயம் மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். மனதில் திடீர் குழப்பமெல்லாம் எதிர்காலத்தில் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலமாக லாபமும் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். வியாபாரத்துக்கு அப்படின்னு நீங்கள் தனியாக புதுசாக இடமே வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்று தான் சொல்லணும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எதிர்காலத்தில் வாங்கி போட்டு மகிழ்வீங்க. பிள்ளைகளோட செயல்திறன் அதிகரிச்சிட்டோம். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் கிடைக்கும் என்று தான் சொல்லணும். நன்மை எது தீமை எது அப்படின்றத நீங்கள் நிச்சயம் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல செயல்படுவீங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவானதாகிட்டும். எப்போவுமே ஒரு உற்சாகமான மனநிலையோடு எதிர்காலத்தில் இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயம் ஏற்படும். புத்தி சாதுரியமோ அறிவு திறனோ அதிகரிச்சிடும். எதை செய்கிறது எதை விடுறது அப்படின்ற மன தடுமாற்றமும் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும் என்று தான் சொல்லணும். எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் இருக்கும். திடீர் உடல் சோர்வுகளும் ஏற்படும். பார்த்து இருந்துக்கோங்க. சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாடுவீங்க. உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயம் வரலாம். உங்களுடைய குழந்தைகள் மேல் இதன் காரணமாக ஆத்திரம் படாதீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க. தம்பதிகளிடையே அன்பு பாசம் எல்லாம் அதிகரிச்சிடும். கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படின்றத நிச்சயம் உணர்ந்து அதற்கேற்றார் போல எதிர்காலத்தில் செயல்படுவீங்க. திருமணம் ஆகாமல் அதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் எல்லாம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுடைய எண்ணமும் நிச்சயம் எதிர்காலத்தில் ஈடேறி வரும். விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் வரலாம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களின் பொருட்களை மீண்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடி பொருட்கள் தொலைந்து போயிருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் தூக்கமில்லாமல் தவிக்கும் நிலையில் இருந்தவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு முறையில் தூக்கம் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். மகரம் ராசி அப்படின்றது உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1 மற்றும் 2 பாதங்களையும் உள்ளடக்கியது தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மகரம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பானதாக இருக்கின்றது. எந்த கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள்.
நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எதிர்காலத்தில் யோகம் நிச்சயம் அடிக்கும். எதிர்காலத்தில் சுமூகமான முடிவுகளை எடுப்பீங்க. மன துணிவு உண்டாகும். எதையும் வேகமாக செய்து முடிப்பீங்க. செல்வம் அதிகரிச்சிடும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகிடும். மற்றவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை நிச்சயம் உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு. சரக்குகளை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்காலத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். வேலையை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க. புதிய பதவி உங்களை தேடி வரும். மேலிடத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை நீங்கள் ஈட்டுவீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நிச்சயம் நடப்பாங்க. அதனால் மகிழ்ச்சியை தரும் விதத்தில் செய்திகள் அடிக்கடி பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதிர்காலத்தில் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. சொத்து பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துடும். எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலையும் வேகம் காட்டுவீங்க. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது உங்களுக்கு உகந்ததாக இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவை எடுக்க நினைப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக அது இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு, அதாவது ஒரு கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, மேலிடம் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலிடம் சொல்வதை கேட்டு அதற்கு ஏற்றாறு போல செய்து நன்மையும் அடைவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அரசியல் ரீதியாக இருப்பவங்க யோசித்து செய்வது எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும். பண வரத்தெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதையும் சொல்ல வேண்டும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதால் விட்டு கொடுத்து போவது எதிர்காலத்தில் சிறப்பானதாக இருக்கும். கடினமான உழைப்பினை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டி வரும். கடினமாக உழைத்தாலும் தேவைக்கேற்ற பணம் வராமல் நீங்கள் அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எதிர்காலத்தில் உண்டாகும். வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கும். எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைபவர்களாக மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். மனபாரமெல்லாம் குறைஞ்சிடும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடனெல்லாம் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். இருந்தாலும் சில சமயங்களில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைச்சிடும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் நிச்சயம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பீங்க. அறிவு திறன் அதிகரிச்சிடும். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு மாபெரும் முன்னேற்றம் உண்டு. எப்படி உண்டு என்பதை கடைசியாக சொல்கிறோம். வாக்கு வன்மையாலையும் லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க. சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். மிக கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில், அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயம் அதிகரிச்சிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது குடும்பத்தில் ஒரு தலைவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாக வேண்டிய காலகட்டமாக எதிர்காலம் இருக்க போகின்றது.
குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் மகிழ்வீங்க. வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் குறைஞ்சிடும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் எல்லாம் தீர்ந்துடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என மன தடுமாற்றம் உங்களுக்குள்ளார ஏற்பட்டு நீங்கி அந்த காரியத்தை செவ்வனையே செய்து சிறப்பாக முடிப்பதில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை போன்ற சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைவீங்க. நிச்சயமாக எதிர்ப்புகள் எல்லாம் அகன்றுவிடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு பணி மாறுதல் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் நல்ல சம்பந்தம் உங்களை வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை நிச்சயம் தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் எதிர்காலத்தில் இருக்கின்றது. நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடலாம். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை நிச்சயம் பெற்றுத்தரும். அதாவது அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மாபெரும் பயனுள்ளதாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் நிச்சயம் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். குல தெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய காலகட்டமாக எதிர்காலகட்டம் இருக்கப் போகின்றது. நீங்கள் சுபகாரியங்களில் திட்டமிட்டபடி வெற்றி அடைய வேண்டுமென்றால் இறை வழிபாடு மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது மிக மிக கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலயமா உதவிகளை கிடைக்க பெறுபவர்களாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க. நிச்சயம் இது நடந்தே தீரும். எதிர்காலத்தில் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது உங்களுடைய திறமையால் அதிகரிச்சிடும். உங்களுடைய அன்பால் அதிகரிச்சிடும். குடும்பத்திற்கு தேவையானவற்றை நீங்கள் வாங்கி போட்டாலும் உங்களுக்கு நல்ல பெயரே இல்லாத ஒரு சூழ்நிலையும் எதிர்காலத்தில் இருக்கும். கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் சுமூகமாக எளிமையாக நடந்து முடிய வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது. எதையும் வேகமாக எதிர்காலத்தில் செய்து முடிப்பீங்க. மற்றவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுட்டு நமக்கு பின்னாடி என்ன இருக்கின்றது, நமக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது என்பதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க முன்னாடி என்ன இருக்கிறது, பின்னாடி என்ன இருக்கிறது என்றால் உங்களுடைய எதிர்காலம் பின்னோக்கி செல்லும் என்பதை யாராலும் தடுக்க முடியாது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். அலைச்சல் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேல் இடத்துல உங்களுக்கு மிக உயர்ந்த பொறுப்பு காத்து கொண்டிருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் நினைத்ததை அடைவீங்க. ஜனனகால சந்திர பகவானுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருந்தால் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி நிச்சயம் வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். மனதை கட்டுப்படுத்தி கொள்வது எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நீங்கள் மிக பெரும் வாழ்வின் உச்சத்தை எதிர்காலத்தில் நிச்சயம் அடைவீர்கள். இடையிடையே சற்று பிரச்சனைகளை சந்தித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவுவாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.
எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் நம்பியவர்களுக்காக எதையும் செய்வீங்க. ஆனால் நம்பியவர்கள் துரோகம் செய்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உணரக்கூடிய காலகட்டமாக எதிர்காலம் இருக்க போகின்றது. பெண்களுக்கு அனைத்து கலைகள்லையும் ஆர்வம் அதிகரிச்சிடும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதிர்ஷ்ட கிழமை எது என்று பார்த்து செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கின்றது. 1, 6, 7, 13, 16 இது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். இந்த எண்களில் ஏதேனும் செய்தால் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்ட்டு பார்க்கும்போது முருகப்பெருமானும் வெங்கடேச பெருமாளும் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கிறார்கள். நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் இந்த பகவானை, இந்த தெய்வத்தை வணங்குங்கள். எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத நீங்கள் உங்களுடைய திறமையை கொண்டு வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைந்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.